ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி 9th டே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ரைஸ்லாம் சாப்பிட்றீங்களே, எப்படி உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னும் கேட்குறீங்க. கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். கார்ப் வந்து இல்லாமல் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக அப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 2 நாள் தான் கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ கார்ப் நம்ம கொஞ்சமாவது எடுத்துக்கணும். அதை தவிர்த்து ஓட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் ஐட்டம்ஸு, வாட்டர்மெலான், பழங்கள், டேட்ஸ், இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் தேவையோ ஹெல்த்துக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டு ரைஸ் வந்து ரொம்ப குறைவான இதில் சாப்பிடணும். அதாவது நம்ம சாப்பிட்றது வந்து எவ்வளோ சாப்பிட்றோன்னா குழந்தைங்களுக்கு ஊட்டுவாங்கல்ல, அவ்வளோதான். 100 கிராமுக்கும் கம்மியாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அதிகமாக நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம காய்கறிகளை, கீரைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிற போது கண்டிப்பாக வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகுது. நல்லா வந்து ரிசல்ட் தெரியுது. 9th டேயில் எனக்கு நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குது. இன்னும் நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து நிறைய டவுட்ஸாக வந்து கேட்டுட்ருக்கிறதால தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் சமைக்கிறதுலே பார்த்திங்கன்னா எனக்கு தேவையானதை மட்டும் நான் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதிகமாக தேவைப்படுறதை மட்டும் அதிகமாக நான் வந்துட்டு எடுத்துக்கிடுவேன். இந்த மாதிரியான கூட்டு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்களெல்லாம் வந்துட்டு ஆற்றும். நம்ம ஒரேடியாக ரொம்ப டயட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபுட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. உடனே நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா வெயிட்டாக போயிட்டு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, கிரில்டு, அது இதுன்னு சொல்லிட்டு வெளியில் போய்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். கண்டிப்பாக அவ்வளவு மைண்டு வந்துட்டு இதுவாகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு நான் மொத்தத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்துட்டு அந்த மாதிரி தப்பு செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய நான் வந்து ட்ரை பண்ணி இப்போ ஃபைனலாக இந்த சேலஞ்சுக்குள்ளே வந்திருக்கேன். ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸுமே நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். நல்ல வாக்கிங் பண்ணணும். 1000 ஸ்டெப்ஸ் வந்துட்டு தினமும் நான் வாக்கிங் போய்ட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்க் அவுட், சூப்பரான ஒர்க் அவுட், அதுவுமே வந்துட்டு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் எதை பார்த்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்றது சேனலோட இதுவுமே லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ரைஸ் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். மற்ற எல்லாமே அதிகமாக எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பசி எடுக்கும்போது நம்ம வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ கேட்குறாங்க, சாப்பாடு வந்து நாங்கள் வந்து 1க்கு 2 முறை வச்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த மாதிரி பசிச்சா என்ன செய்யறதுனா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம இஷ்டம், நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொரிச்ச மீன்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப இல்லாமல் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி பொரிச்ச மீன்கள் வந்துட்டு நம்ம சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. கார்பு மட்டும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிவிட்டு மற்றபடி நம்ம எல்லாமே வந்து நல்லபடி எடுத்துக்கலாம். இதில் ஃபாஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்துட்டு பிரேக் விட்டுருவேன். கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்துட்டு லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வாட்டர் தான் வந்துட்டு நிறையா குடிக்கிறது. ஹாட் வாட்டர் நல்லா வந்துட்டு ஜிவ்வுன்னு இருக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் நல்லா வந்துட்டு குடிப்பேன் நான். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து ஒரு 8 o'clock வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாட்டர் தான். பசி எடுத்தாலுமே ஃபுல்லாகவே வாட்டர் தான் குடிக்கிறது. அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஃபாஸ்டிங்ன்ற டைமிங் பார்த்திங்கன்னா 8 o'clock, ராத்திரி 8 o'clockலேருந்து மார்னிங் 7 o'clock வரைக்கும் ஃபாஸ்டிங் டைம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். எனக்கு அது கரெக்டாக இருக்குது. மற்றபடி நம்ம கறியெலாம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். குழம்புல போடுற கறியெலாம் எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறது மட்டும் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. லைட்டாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண மாதிரி நம்ம வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மீனெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணி எனக்காக மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவேன். காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிடுவேன். ரைஸ்னோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப குறைவாக தான் எடுத்துக்கிடுவேன். இது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சலிப்பு தட்டாமல் இருக்கும். இந்த டயட் வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த இது வந்துடும் நமக்கு. நம்ம ரைஸை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களாம் சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். அது சரி வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை குறைச்சிட்டு மற்றதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிற போது இந்த ஃபாஸ்டிங் டைமிங் சொல்லியிருக்கேன்ல, அதையும் நம்ம கூடவே எடுத்துக்கிற போது ரொம்பவே நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நைட் 8 மணிக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது எதுவுமே. தண்ணி மட்டும் நம்ம குடிச்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். புல்லட் காஃபி நான் சொல்லியிருக்கேன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு. கீ போட்டு நம்ம புல்லட் காஃபி மாதிரி நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம மட்டும் என்னப்பா பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வீட்டில் செய்கிறதுலையே இந்த காய்கறிகள் போட்டு செய்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம செஞ்சுட்டு நமக்காக நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு
ரைஸை மட்டும் நம்ம குறைச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய செஞ்சுட்டு இந்த ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி காய்கறிகள் மட்டும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓட்ஸ், தோசை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது அந்த வெயிட் லாஸினுடைய இன்ட்ரெஸ்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைடு நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டு உட்காந்துரும். நம்ம வெயிட் லாஸ்க்கு அதுவே பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுங்க. கார்பு இருக்கக்கூடிய அந்த ரைஸை கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நிறையா குடிங்க. ஃபாஸ்டிங் டைமிங்னு ஒன்றை வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸ்பெஷலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு கண்டினியூஸாக நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. டாடா, பாய்.